மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களுக்கு திருவரங்கம் பங்கின் சார்பாக உயிர்ப்பு பெருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பங்குத்தலம் ஒரு 100-150 ஆண்டுகளுக்கு முன்பாக உதயமானது. அதற்கு முன்பு இப்பகுதியில் கத்தோலிக்க கிறிஸ்தவ அடையாளங்களோ கிறிஸ்தவர்களோ இல்லாமல் இருந்தது. பிரான்ஸ் தேசத்திலிருந்து மறைப்பணி ஆற்றுவதற்காக வந்த அருள் பணியாளர் எத்தியன் லப்போர்த்தே, அதாவது முடியப்பர் சுவாமி என்று தமிழில் அழைக்கப்படுகின்ற அருள் பணியாளர் ராமநாதபுரம் மறைத்தலத்திலிருந்து இப்பகுதியில் ஒரு புதிய மறைத்தலத்தை உருவாக்கிய பங்கு தலம்தான் இந்த திருவரங்கம் பங்கு தலமாக இன்று விளங்கிக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் யாரும் இப்பகுதியில் இல்லாத வேளையில் பல்வேறு பகுதிகளிலிருந்து குடும்பங்களை அழைத்து வந்து இந்த பகுதியில் நிலம் வாங்கி ஆலயம் கட்டி சிறிய குடிசையில் வாழ்ந்து மறைபணி செய்தவர் முடியப்பர் சுவாமி அவர்கள். 1878ஆம் ஆண்டு இந்த மறைத்தலம் உதயமாகிறது. 20 ஆண்டுகள் இப்பகுதியில் சீரும் சிறப்புமாக அன்பு பணி, நற்செய்தி பணி செய்து பல்வேறு நபர்களை ஆண்டவருடைய இறை ஆட்சிக்குள் கொண்டு வந்து சேர்த்தவராக மறைப்பணியாளர் இருக்கிறார். அவர் இன்றும் இந்த பங்கில் வாழுகின்ற இறை மக்கள் இதயங்களில், இல்லங்களில் வாழும் ஒரு நபராக, ஒரு பணியாளராக இன்றும் வாழ்கிறார், இருக்கிறார் என்று சொல்லலாம். இறை மக்கள் திருப்பலி ஒப்புக் கொடுக்கும் போது இந்த திருப்பலி கருத்தில் முதல் பெயராக இந்த அருள் பணியாளருடைய பெயர் பதிவாகி வருவதை நாம் காண முடியும். அந்த அளவுக்கு அவர் மீது அன்பு உடையவர்களாக இந்த மக்கள் இருக்கிறார்கள். நெஞ்சில் அவரை நன்றியோடு சுமக்கிறார்கள். இந்த பங்கு தலம் உருவான பின்பு இப்பகுதியில் வாழும் கிறிஸ்தவர் அல்லாத அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவினுடைய இறையாட்சி பணியை, அவருடைய போதனைகளை, அவர் செய்த புதுமைகளை எடுத்து கொண்டு போவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த பாஸ்கு நாடகம் என்பது. 100 ஆண்டுகள் தாண்டி இது இவ்விடத்தில் மிகவும் பிரபல்யமாக ஒவ்வொரு ஆண்டும் உயிர்ப்பு பெருநாள் இரவிலும் அடுத்த நாளிலும் இது நடித்து காட்டப்படுகிறது. இதில் நடிப்பவர்கள், இதை ஒவ்வொரு ஆண்டும் நடத்தக்கூடியவர்கள், இதற்காக உழைக்கக்கூடிய கிராம மக்கள் இதனை ஒரு ஆன்மீக பணியாகவே இதை எடுத்து செய்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் எந்த சூழல் இருந்தாலும் இதனை அவர்கள் செய்து முடிக்க வேண்டும். செய்ய தவறின் அது அவர்களுக்கு ஒரு குறையாக அமைந்துவிடும் என்று நினைத்து இதை தவறாது அவர்கள் செய்து வருவதை பார்க்கும்போது மிகவும் வியப்பாக இருக்கிறது. ஆகவே இது ஏதோ ஒரு நாடகம் நடித்து காட்டுகிறோம் என்று இல்லாமல், இதை செய்யக்கூடிய அனைவரும், இதில் பங்கேற்கக்கூடிய அனைத்து கதாபாத்திரங்களும் இதை ஒரு ஆன்மீக பணியாக எடுத்து செய்வதை, இதில் ஈடுபடக்கூடிய சிலர் 40 நாட்களும் விரதம் இருந்து இந்த பாஸ்கு நாடகம் முடிந்த பிறகுதான் அவர்கள் தங்கள் விரதத்தை முடித்துக் கொள்வதையும் காண முடிகிறது. ஆகவே அந்த அளவுக்கு இந்த ஊரோடு, ஊரின் வளர்ச்சியோடு, ஊரினுடைய அடையாளத்தோடு இணைந்ததாக
இந்த பாஸ்கு நாடகம் 2 நாட்கள் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதை இந்த மக்கள் மிகவும் ஆர்வமாகவும் ஈடுபாட்டோடும் அதை செய்வதை, அதற்காக தங்களது பங்களிப்பை வழங்குவதை பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சி தருகிறது. ஆகவே இதன் வழியாக அக்காலத்தில் தொடங்கிய நற்செய்தி பணி இன்று அவர்கள் வாழ்வில் இணைந்த நம்பிக்கை செயல்பாடுகளில் ஒன்றாக திகழ்கிறது என்று சொன்னால் அது மிகவும் உண்மையானது என்று சொல்லலாம். ஆகவே அப்படிப்பட்ட இந்த பாஸ்கு நிகழ்வை பற்றி மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு எடுத்துரைப்பதில், அதை இந்த நிகழ்வின் வழியாக எடுத்துச் சொல்வதில் இந்த பங்கு மக்களும் இப்பகுதி வாழுகின்ற அனைவருமே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றியோடு இதை உங்களுக்கு தெரிவித்து மகிழ்கின்றோம். நன்றி. வணக்கம். என் பெயர் ஆசீர்வாதம். நான் இந்த திருவிழாவை 40 வருட காலமாக நடத்தி கொண்டு வருகிறேன். எனக்கு முந்தி நடத்தியவர்களெல்லாம் இப்போது இல்லை. அவர்களிடமிருந்து நான் கேட்டறிந்ததையும் அல்லது என்னுடைய அனுபவத்தையும் வைத்து கொண்டே தான் இதை நான் செய்து வருகிறேன். இப்போது கூட கடவுள் எனக்கு சொல்லியது போல தான் இப்போது நான் நடந்து கொண்டிருக்கிறேன். உண்மையிலேயே கடவுள் என் சார்பாக இருந்து கொண்டு செயலாற்றுகிறார். அதைத்தான் சொன்னேன். புனித சின்னப்பர் சொல்லியது போல, நான் இறை வார்த்தையை அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோ கேடு என்று சொன்னதற்கேற்ப இப்போது நான் இறை வார்த்தையை அறிவிக்க இந்த கிராமத்தில் முழு மூச்சாக நின்று இறைவனிடம் மன்றாடை கேட்டுக்கொண்டு இந்த செயலை செய்து கொண்டு வருகிறேன். அதுபோல் இயேசு சொன்னது போல, நான் திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவன் என்னுள்ளும் நான் அவனுள்ளும் நிலைத்திருந்தால் விரும்பியதெல்லாம் கேளுங்கள், உங்களுக்கு அருளப்படும் என்று சொன்னது போல, நான் கடவுளிடம் கேட்டு இதை என்னுடைய மனம் உவந்து இந்த கிராமம், இந்த பங்கில் உள்ள அனைத்து மக்களும் கடவுளுடைய ஆசிரை பெற்று செல்ல வேண்டும், கடவுளுடைய ஆசிரை அருளாக பெற வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு நான் இதை செய்து வருகிறேன். விபூதி புதன் வந்த மறுவாரமோ அடுத்த வாரமோ தான் கிராமத்திலிருந்து கூட்டம் போடுவார்கள். அந்த கூட்டம் போட்ட உடனேயே அன்னைக்கே பேசிவிடுவோம், பிருதி இத்தனாம் தேதி கொடுக்கப்படும் என்று. அந்த பிருதியை கொடுக்கும் பொழுது அந்த கூட்டம் போட்டு கோயில் மைக்கிலே அலௌன்ஸ் பண்ணி எல்லாரையும் வர சொல்லி அந்த பிருதியை கொடுப்போம். ஒவ்வொருவருக்கும் பிளாத்து யார், கைப்பாசு யார், இயேசுநாதருக்கு யார், பரிசேகர் யார், மரிய மதலின் யார், புண்ணியஸ்திரிகள் யார், சம்மனசு யார் என்று நியமித்து அவர்களுக்கு அந்த பிருதியை கொடுத்து பழக்க வைத்து பாட வைத்து நாங்கள் அதை செய்கிறோம். அந்த காலத்தில் உள்ள வசனமே தான். அதை எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ கைப்பாஸ் இருக்காருன்னா கைப்பாஸ் சொல்லுவார், ஜனங்களே பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லுவார். அந்த டோனு தான். இவரை இயேசுநாதருக்கு பழகி கொடுப்பது இப்போ இருக்கிற குழந்தைசாமி தான். அவரும் ஆரம்பிக்கும்போது, ஜீவியத்தின் அப்பம் நானே, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற எவனும் இறப்பினும் வாழ்வான். இந்த மாதிரி வசனம் தான் அவர் இழுத்து சொல்வது. விபுலியத்தை வைத்து தான் இந்த பாஸ்கினுடைய இது நடக்கின்றது. முழுமையாக விபுலியம்தான். அதில் ஒரு மாற்று கருத்து கூட எதுவும் கிடையாது. நாங்கள் துணையாக எடுக்கிற ஃபுல்லாகவே பைபிளையும் இந்த எங்களுடைய பாஸ்க் நோட்டையும் எடுத்தால் ரெண்டும் ஒன்றாகத்தான் இருக்கும். இதில் எனக்கு பல துன்பங்கள் இருக்கின்றது, பல துன்பங்கள் எனக்கு இருக்கின்றது. அந்த துன்பங்களெல்லாம் தாண்டி இது எனக்கு வேண்டாம் என்று ராயப்பர் அன்றைக்கு சொன்னது போல், நான் கடவுளுக்காக நான் போய் எதையும் சொல்ல முடியாது என்று பயந்து எருசலேமிலிருந்து வெளியேறி ஓடினார். ஆனால் இயேசு அவருக்கு காட்சி கொடுத்து திரும்பவும் எருசலேமுக்கு வந்தார். அதே போல் நான் இந்த பாஸ்கு வேண்டாம், எனக்கு ரொம்ப தொல்லையாக இருக்கின்றது, கஷ்டமாக இருக்கிறது என்று வேண்டிக் கொண்டு படுத்தேன். அன்றே கடவுள் என்னிடம் நடத்து, எது வந்தாலும் சரி நடத்து என்று கனவுலே வந்து சொன்னது உண்மை. இந்த கோயிலுக்கு முன்னாடி இருந்து சொல்கிறேன், சொன்னது உண்மை கடவுள். அதனால்தான் யாருடைய எதிர்ப்பு எப்படி வந்தாலும் சரி நான் அதை செய்து காமிக்கவே வேண்டும், யாருக்கும் அஞ்ச வேண்டாம் என்ற நிலையில், அதான் சின்னப்பர் சொன்னது போல், இயேசுவின் வார்த்தையை அறிவிக்காவிட்டில் எனக்கு ஐயோ கேடு என்று சொன்னது போல், நான் அதை என் உள்ளத்தில் இறைவன் வார்த்தையை அறிவிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இதை நான் செய்து வருகின்றேன். என்னுடைய காலம் வரை இதை நான் துணிந்து செய்ய முற்படுவேன். அனைவருக்கும் வணக்கம். நான் இதே மண்ணிலே பிறந்து இதே
திரு இருதய மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு கல்லூரி தூய வளனாரிலும் பாளையங்கோட்டை சேவியர்ஸிலும் படித்துவிட்டு இப்போது திண்டுக்கல் புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக 26 ஆண்டுகளாக பணி செய்து கொண்டிருக்கின்றேன். எம் மண்ணில் பாஸ்கா என்பது மிகவும் புகழ்பெற்றது. தென் தமிழகத்தில் கத்தோலிக்க சமயத்தில் இயேசுவினுடைய பாடுகளை எல்லோருக்கும் எடுத்து எம்புகின்ற பணியை ஏறக்குறைய 150 ஆண்டுகளை நோக்கி சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற இந்த பாஸ்காவிலே 18வது ஆண்டாக இயேசுவாக நடிக்க இருக்கின்றேன். இந்த இயேசுவினுடைய வேடத்தை தாங்கி நடிப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவன் கொடுத்த கொடையாக நினைக்கின்றேன். இது ஏற்ற பிறகு இந்த 18 ஆண்டுகளிலே என்னுடைய வாழ்க்கையிலே நான் நினைத்தவையெல்லாம் வெகுவாக நடந்திருக்கின்றன. நான் கேட்ட இறைவனிடம் கேட்ட வேண்டுதல்களும் நிறைவடைந்திருக்கின்றன. என்னிடம் பலரும் பல கருத்துக்களை என்னிடமிருந்து கேட்டு அவர்களும் பலன் பெற்றிருக்கிறார்கள். பிறருக்கு இயேசு சொன்னது போல நல்ல நிலத்தில் விதைத்த விதையாக இந்த பணி எனக்கு உதவி இருக்கிறது. அந்த பணியை நானும் விதைத்து கொண்டே இருப்பேன். இந்த பகுதியில் அவை இறைவனுடைய கனிகளாக முளைக்க பயன்பெற என்னுடைய பணியை தொடர்வேன். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம், எனது பெயர் வினோத். நான் தற்பொழுது திருமுழுக்கு யோவானாகவும் பிளாத்துவாகவும் நடித்து வருகிறேன். நான் 14 ஆண்டுகளாக திருமுழுக்கு யோவானாகவும் கடந்த 4 ஆண்டுகளாக பிளாத்துவாகவும் நடித்து வருகிறேன். நான் ஒரு 10 வயது முதல் இந்த பாஸ்க நாடகத்தில் நடித்து வருகிறேன். சிறு சிறு வேடங்கள் ஏற்கனவே நடித்திருக்கிறேன். சீடர்கள், சாத்தான்கள், பாலர்கள் போன்ற கேரக்டர்கள் சின்ன வயசுலேருந்து நடிச்சிட்ருக்கேன். தற்பொழுது ஒரு பெரிய 2 கேரக்டரில் நடிக்கிறதுல கொஞ்சம் எனக்கு பெருமிதமாக இருக்குது. இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா, நான் இப்போ திருமுழுக்கு யோவானா நடிச்சிட்டு இருக்கிற போது எனக்கு ஒரு 5 வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. எனக்கு குழந்தை நல்லபடியாக பிறக்க வேண்டும் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டு அந்த வருஷம் பாஸ்கால நடித்தேன். அது கடவுளோட சித்தத்தின்படி திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பெருவிழா அன்று எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அதை மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். எங்கள் பாஸ்க நாடகத்தின் ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால், முதல் நாள் முடிவில் இயேசுவினுடைய அந்த தூம்பா பவனியானது எங்களது ஆலயத்தை சுற்றி நடைபெறும். அதில் ஏராளமான மக்கள் அதில் பங்கேற்று தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்துவார்கள். அவர்கள் வேண்டிக் கொண்ட விஷயங்கள் நிறைய பேருக்கு நடந்திருக்கிறது. அந்தளவிற்கு ஒரு நம்பிக்கையுடன் நாங்கள் இந்த பாஸ்க் விழாவை நடத்தி வருகிறோம். 40 நாட்களாக விரதம் இருந்து ஒரு பயபக்தியுடன் இதை ஒரு சாதாரண நாடகம் போல் அல்லாமல் இயேசுவுடைய வாழ்க்கை வரலாறை மக்களுக்கு நாங்கள் காட்டுகின்ற ஒரு உன்னதமான பணியில் நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம். நிறைய இளைஞர்கள் இந்த நாடகத்தில் நாங்கள் கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்கின்றோம். அதாவது முக்கியமான கேரக்டர்கள், பெரிய பெரிய கேரக்டர்கள் எல்லாமே நாங்கள் இளைஞர்கள் தான் அதிகமாக நடிக்கின்றோம். பெரியவர்களும் நடிக்கிறார்கள். மற்ற சிவகங்கை மறை மாவட்டத்தில் மற்ற பாஸ்குகளை விட எங்கள் ஊர் பாஸ்காவில் இளைஞர்கள் அதிகமாக நாங்கள் நடிக்கின்றோம். அது ஒரு பெரிய உந்துதலை இன்றைய தலைமுறையினருக்கு அது புகுத்து வருகிறது. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஜோ மில்டன். நான் இந்த திருவரங்கம் பங்கை சார்ந்தவன். அதாவது கடந்த ஒரு 17 வருடங்களாக இந்த பாஸ்கா நாடகத்திலே ஒரு சின்ன கதாபாத்திரங்களில் தொடங்கி இன்று ஏரோது அரசனாக மேலும் சில கதாபாத்திரங்களை தொடர்ந்து நடித்து கொண்டிருக்கவனாக இருக்கிறேன். உடல் ஒன்றுதான், உறுப்புகள் பல. கிறிஸ்துவும் அவ்வாறே இருக்கின்றார். இந்த ஒரு இறை சிந்தனை தான், இதாவது பவுலடியாருடைய இந்த இறை சிந்தனை தான் இந்த பாஸ்காவுக்கு மிகவும் அடித்தளமான ஒன்றாக என்னுடைய அறிவுக்கு எட்டியபடி நான் இதை கருதுகிறேன். சுமார் 146 வருடங்களுக்கு முன்பாக இந்த தமிழ் இலக்கியத்தில் இந்த நாடகத் தமிழை இயற்றிய எங்களுடைய முன்னோர்கள் எவ்வளவு அறிவு சார்ந்த ஒரு சூழ்நிலையில் இருந்து இத்தகைய உரைநடையுடன் இந்த செய்யுள் வடிவத்துடன் யாரும் இயக்க முடியாத சூழ்நிலை, இன்றைய காலகட்டத்தில் கூட இன்றைய இளையோர்கள் இயக்க முடியாத ஒரு காட்சியை கூட வரைமுறைப்படுத்த முடியாத சூழ்நிலையில் கூட அத்தகைய ஒரு தத்ரூபமான முறையில் ஒரு செய்யுள் வடிவத்துடனும் உரைநடை வடிவத்துடனும் கலை புத்தகத்தை எங்களிடம் தந்துள்ளார்கள்.
இதை இன்றைக்கு சூழ்நிலையில் இதை நாங்கள் ஒரு ஆராய்ந்து மறுசீராய்வு செய்து பார்த்து நம்மளால் ஒரு சிறு கவிதையை கூட சிறு உரைநடையை கூட இயற்ற முடியுமா என்ற சவாலை எங்கள் கையில் கொடுத்திருக்கிறார்கள். இது ஒன்றே எங்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தையும் இதில் பயணிக்க வேண்டிய ஒரு உத்வேகத்தையும் எங்களுக்கு தந்தது. வலுவூட்டுவோரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. இந்த பவுலடியாருடைய ஒற்றை இறைவார்த்தை தான் இன்றைய காலகட்டத்தில் இந்த பாஸ்கா விழாவை நடத்தவும் இதில் ஏற்படக்கூடிய சவால்களை சமாளிக்கவும் ஒரு உத்வேகத்தோடு இதை வழிநடத்தவும் எங்களுக்கு இந்த பவுலடியாருடைய வார்த்தை தான் இன்றைக்கு வரைக்கும் துணையாக இருக்குன்றத நான் உறுதியாக நம்புகிறேன். வணக்கம், என்னுடைய பெயர் ரெமி ராய்ஜனோ. திருவரங்கம் திரு இருதய ஆண்டவர் ஆலயம் இங்கே நாங்கள் பாஸ்கா கொண்டாடுவோம் வருஷம். அப்போ சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தது. பார்க்குறப்போ அப்படியே தூங்கிடுவேன். 6ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட், சரி நடிக்கலாம் அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா 1 வரி 2 வரி உள்ள கேரக்டர் போடுவேன். குருடர்கள், குஷ்டரோகி இந்த மாதிரி. அப்புறம் பக்கத்துலேருந்து ஹெல்ப்புக்கு போகிறது, ஏதாச்சும் ஒன்றுனா ஒரு ட்ரெஸ் மாற்றி விட்டுன்னு உள்ளே அனுப்புவாங்க. அப்படியே படிப்படியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய டயலாக் வர ஒரு கேரக்டர்லாம் ஜாயின் பண்ணி நடித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 14 வருடங்களாக நடிச்சிட்டு இருக்கேன். அதில் இப்போதைக்கு படை வீரர்கள் அந்த மாதிரி நடித்தேன். இப்போ இந்த வருஷம் படை தலைவனாக எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இது நல்ல விதமாக பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் நான் ஈடுபட்டுருக்கேன். இந்த பாஸ்காவில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பா காலத்தில் நல்ல ஒரு பிரபலமாக இருந்துச்சு. இப்போ அவ்வளோ இந்த பிரபலம் குறைஞ்சிட்ருக்கு. ஆனால் இதோடைய ஒரு பிரபலம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் நாங்கள் எங்கள் ஊர்க்காரங்க எல்லோரும் ஒரு பலவித முயற்சிகள் மேற்கொள்கிறோம். அதில் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி டிஸ்பிளே போட்டு அதில் ஒரு இது பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். அதுக்கு தேவையான ஃபோட்டோஸ் இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரை பண்ணி அதுலேருந்து கலெக்ட் பண்ணி எல்லாம் முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்ற ஒரு கோட் இருக்குது. அதை நம்புகிறோம். நாங்கள் எங்களுடைய பாஸ்கா ஒரு பெரிய அளவில் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் இந்த முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த 14 வருட அனுபவத்தில் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேரக்டர்ஸ் அந்த இதுலேருந்து போட்டு அப்படியே வர வர பெரிய பெரிய கேரக்டர்ஸ் போட்டு ஜாயின் பண்ணி நல்ல விதமாக நடிச்சிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டு பாடுறது அந்த மாதிரி இது பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாட்டு ஃபுல் நைட்டு பாட்டு பாடுறதுக்கு நிற்கிறது, இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய கேரக்டர் எனக்கு கிடச்சிருக்கு. நான் அதை நல்ல விதமாக பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாஸ்காவில் நடிக்கிறவங்களுக்கும் அதை நடத்துகிறவங்களுக்கும் நிறைய இடையூறுகள் சிக்கல்கள்லாம் வந்துட்டுருக்கு. அது எல்லாத்தையுமே நாங்கள் இறுதி ஆண்டவர் துணையோட நல்ல ஒரு முயற்சி எடுத்து நல்ல ஒரு முறையில் இத்தனை வருடங்களாக நான் நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த கிராமத்து மக்களுக்கும் கிராமத்து பொறுப்பாளர்களுக்கும் எல்லோருக்கும் தான் நாங்கள் நன்றி சொல்லணும். இன்னும் பல ஆண்டுகள் பல தலைமுறைகள் இந்த பாஸ்கா விழாவானது பார்த்திங்கன்னா ஒரு இடையூறு இல்லாமல் ஒரு தடை இல்லாமல் கண்டினியூஸாக நடக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு விருப்பம். எல்லாருடைய ஒரு ஆசையும் அதான். எல்லாருடைய ஒரு பாஸ்காவின் பொழுது எல்லாருடைய ஒரு வேண்டுதலும் அதாக தான் இருக்கிறது. மேலும் மேலும் எல்லோரும் இந்த பாஸ்காவை கண்டு கழிக்கணும். இயேசுநாதருடைய வாழ்க்கை வரலாறு நாங்கள் நடித்து காட்டிகிட்டு இருக்கோம். அப்படின்றப்போ எல்லோரும் இப்போது டிவி, ஃபோனு, நெட்டு எல்லாம் இருக்கவும் வீட்டிலேருந்து ஈஸியாக அக்சஸபிள் பண்ணிக்கிறாங்க. என்ன சொல்கிறது, ஒரு நாடகக்கலை பார்த்தீங்க அப்படின்னா கேள்வி இன்பமும் கொடுக்கும், காட்சி இன்பமும் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எல்லோரும் டேரெக்டாக பார்த்து ஒரு நல்ல ஒரு முறையில் இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எங்கள் எல்லோருடைய ஒரு ஆசையாக இருக்குது. வணக்கம், நான் சாமு இதயன். திருவரங்கத்தோட தூய செசிலியா பாடகர் குழுவை வழிநடத்திட்டு வரேன். கடந்த 8 வருடமாக இந்த பாஸ்காவுக்கு இசையமைச்சிட்டு வரேன். என்னுடைய தந்தை, அதற்கு முன்னதாக என்னுடைய தாத்தா இவர்கள் வழிநடத்தி இப்போ நான் இதை வழிநடத்திட்டு வரேன். இந்த பங்கினுடைய பாடகர் குழு சேர்ந்து இந்த நாடகத்திற்காக இசையமைச்சு நாங்கள் நடிச்சிட்டு வரோம். இந்த ஒவ்வொரு சீனுக்கு நடுவில் இருக்கிற ப்ரிப்பரேஷன், பின்னாடி நம்ம ரெடி பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் அதுக்காக நம்ம ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணுறோம். அந்த டைமில் நாங்கள் பாட்டு பாடிட்டு வரோம். அதே மாதிரி இந்த பாஸ்காவோட ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சின்ன கண்ணாடி பெரிய கண்ணாடி அப்படின்னு 2 பேர் இதை எழுதியிருக்காங்க. அதில் அவங்க மிக முக்கியமாக அவங்க பண்ணது இந்த பாடல்களை வலியுறுத்தி ஒவ்வொரு கதாபாத்திரங்களுக்கும் நெருக்கி ஒரு 4-5 பாடல்கள் வச்சுருக்காங்க. அதாவது ஒவ்வொரு வருடமும் இது நடந்தாலும் கூட ஒவ்வொரு வருடமும் வேறு பாட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் 4-5 பாடல்கள் வேறு பாட்டு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி இது மாதிரி வேறு நிறைய பாடல்களை வச்சுருக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே என்னுடைய தந்தை இதை பண்ணுறதை நான் பார்த்துட்டு வரேன். இந்த பாஸ்காவுக்குரிய இசை அமைச்சு அதை பண்ணிட்டு வரதை பார்த்துட்டு வரேன். அதை பார்த்து தான் நான் வளர்ந்து இப்போது இதை நான் வழிநடத்திட்டு வரேன் கடந்த ஒரு 8 வருடமாக. இப்போ இந்த வருடத்திற்காக சிறப்பாக ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாஸ்கா ஓப்பன் பண்ணும்போது ஒரு கிராண்டாக ஒரு பாட்டு நாங்கள் கம்போஸ் பண்ணி அதை நாங்கள் வெளியிடுறோம் இந்த வருஷத்தோட பாஸ்காவில்.
வணக்கம், என் பெயர் ஜோ மரிய அனுஷியா. நான் 12th முடிச்சிருக்கேன். நான் இப்போ 4 வருஷமாக சம்மனஸுங்கிற கேரக்டருக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடி ஒரு அக்கா நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க காலேஜ் போகவும் என்கிட்ட கேட்டாங்க, நீ நடிக்கிறியாமான்னு கேட்டாங்க. ஓகே நடிக்கிறேன்னு சொன்னேன். நான் 9th சேர்ந்தேன். அப்போதைக்கு எனக்கு எங்கள் தாத்தா இவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. சின்ன பிள்ளை அதட்டாமல் எப்படி சொல்லி கொடுக்கணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்து நான் போன வருஷம் நல்லா பாடினேன். அதுக்கு முந்தின வருஷம் நல்லா பாடினேன். இந்த வருஷம் அதோட நல்லா பாடணும் அப்படின்னு இருக்கேன். பாஸ்கா தொடங்கின காலத்தில் லேடி கெட்டப் போடுற அந்த கேரக்டர் கூட ஜென்ட்ஸ் தான் லேடி கெட்டப் போட்டு நடித்தாங்களாம். ஆனால் இப்போ உள்ள காலத்தில் இப்போ கொஞ்ச நாளாக நாங்கள் லேடி கெட்டப் போடுற எல்லாத்துக்கும் நாங்கள் கேர்ள்ஸே நாங்கள் போட்டு பாஸ்காவில் நடிக்கிறோம். எங்கள் அப்பா கூட லேடி கெட்டப் போட்டு நடிச்சிருக்காங்க. அது எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. எங்கள் அப்பா பாஸ்கால் நடித்து இப்போ நானும் பாஸ்காவில் நடிக்கிறேன் அப்படிங்கிறது கொஞ்சம் பெருமையாக இருக்குது. இந்த வருஷம் நான் மகதலேன் மரியா அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு போடுறேன். இந்த வருஷம் நான் 12th எக்ஸாம் எழுதிக்கிட்டு மகதலேன் மரியா அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு நடிக்கிறது எனக்கு பெரிய சவாலாக இருந்துச்சு. ஆண்டவர் என்னோட இருக்கிறாரு அப்படின்னு நான் நம்புகிறேன். அவர் என்னை வழி நடத்துவார். நான் மேலும் சிறப்பாக பாஸ்காவில் நடிப்பேன். அனைவருக்கும் வணக்கம். நான் திருவரங்கத்தினுடைய கிராம தலைவராக இருக்கேன். ஒரு 5 ஆண்டுகளாக இருக்கேன். 2020 26 வரை கிராம பொறுப்பாளராகவும் தலைவராக இருந்துக்கிட்டு இருக்கேன். இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாறை நாடகமாக நடித்து காமிக்கிறது தான் எங்களுடைய முக்கிய நோக்கமே. இது 145 ஆண்டுகள் முடிஞ்சு 146வது ஆண்டு இப்போதைக்கு நாங்கள் இந்த பாஸ்கா விழாவை மிக சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த பாஸ்கா விழாவை கொண்டாடணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் முதல்ல கிராம மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி கிராம அளவில் ஒரு கூட்டம் போடுவோம். கூட்டம் போட்டு அதாவது கிறிஸ்தவ மக்கள் எல்லோரும் இணைந்து ஒரு கூட்டம் போடுவோம். அந்த கூட்டத்தில் முடிவு எடுப்போம், பாஸ்கா விழா எப்படி கொண்டாடுறது, என்ன ஒவ்வொரு ஆண்டு எப்படி சிறப்பாக கொண்டாடுறது, அதை விட அடுத்த கட்டமாக நல்லா பயிற்சி எடுத்து நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பாஸ்கா விழா கொண்டாடுறதுக்காக நோட்டீஸ் அடிப்போம். நோட்டீஸ் அடித்து பல ஊர்களுக்கு, கிராமங்களுக்கும் மற்ற ஊர்களுக்கும் வெளியில எல்லாம் விளம்பரப்படுத்துவோம். நோட்டீஸ் அடிப்போம், ஃப்ளெக்ஸ் எடுப்போம். இதற்கான செலவினங்கள்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கிராமத்தில் நாங்கள் வரி வைப்போம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு குடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி போடுவோம். அந்த வரியை வச்சு தான் நாங்கள் ஒவ்வொரு ஆண்டுமே பாஸ்கா விழா மிக சிறப்பாக கொண்டாடுவோம். இரக்கம் உடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. சீசர்களே, வாருங்கள் செல்வோமாக. தேவதூதன் ஜீவநாடகம் முடிந்ததென்று தேவமைந்தன் போகின்றார். தேவமைந்தன் போகின்றார். தேவதூதன் உள்ளம் மகிழ்ந்திருந்தேன். பெருலகானதிலே பிறந்த 8ஆம் தினத்தில் தாக்கல் முறைப்படியே பேர் வேறுமா குருவை பிரபலமாய் அழைத்து பரவே அவர் கரத்தினார். இல்லை உணருமையில் கில்லும் சதையறுக்க பிரிட்டு ரத்தம் விழ பிரிட்டு நீ அழுக பிரிடும் ரத்தம் மறை. இந்த
பங்கு தளத்திலிருந்து பல்வேறு ஆண்டுகளாக நடைபெறுகின்ற இந்த பாஸ்க நிகழ்வை பற்றி தெரிந்து கொண்ட, இதை காணொளியாக கண்ட நேயர்கள் அனைவருக்கும் இந்த பங்கு தளத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, திரு இருதய ஆண்டவருடைய அன்பு அருள் ஆசி உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் உங்கள் இதயங்களுக்கும் இல்லங்களுக்கும் நிறைவாய் கிடைக்க ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.